ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய் உருக்குறது, ஹோம்மேட் நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். எல்லோரும் வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறமா நெய் உருக்குவாங்க. நான் எப்படி பண்ணேன்னா, முதல்ல பாலாடையை சேர்த்து வச்சு அந்த பாலாடையை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்போ நெய் உருக்க போகிற டயத்தில் வெளியே எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு, அந்த ஜில்னஸ் போகவும் இந்த மாதிரி ஒரு கனமான பேனில் அதை போட்டு அப்படியே டைரெக்டாகவே நான் நெய் உருக்க ஆரம்பித்தேன். எப்படி வருது நமக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றக்காண்டி பண்ணேன். இப்போ நெய் வெண்ணெய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஒரு ஐஸ் தண்ணியில் போட்டு வெண்ணெய் எடுத்துட்டு நம்ம நெய் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நெய்யோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. நம்ம வெண்ணெயில் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறப்ப என்னென்னா, நெய்யோட ஸ்மெல் அவ்வளவா இல்லை. இதில் நல்ல ஸ்மெல் இருக்குது, நல்லா இருக்குது. நெய்யும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த மணலாக நெய்யின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வருது. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்களே, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி ஊன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தாட்டில் தான் நான் அதை பண்ணேன். ஏன்னா நம்ம கடைகளில் வாங்குறதில் விட நம்ம ஹோம்மேடாக பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்தது. நீங்கள் பாக்கெட் பாலில் இதை பண்ண முடியாது. ஏன்னா பாக்கெட் பாலில் அவ்வளோவா ஆடை விழ மாட்டேங்குது. பசும்பால், நல்ல பசும்பால் நீங்கள் வாங்கி பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஆடை வரும். நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருக்கலாம். நெய் நம்ம ஸ்டார்டிங்கில் அதை உருக்க ஆரம்பித்தப்போ ரொம்ப லைட்டான ஒரு கலர் இருந்தது. அடுத்து போக போக பாருங்கள் நல்லா எல்லோயிஷாக வருது. இன்னொன்று அந்த ஆடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அது அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி மெல்ட் ஆகி அது நெய்யை தனியாக பிரித்து எடுக்குது. நல்லா இருந்தது. நான் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் சிம்மில் போட வேண்டாம், ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடியில் ஒட்டாது. இல்லாட்டினா அடியில் ஒட்டுது. கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் நல்ல பதத்தில் நெய் உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதை ஸ்டார்டிங்கில் நான் செய்ய ஆரம்பித்ததும் இது எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ, கரெக்டாக பண்ணுறோமா? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நெய்யை பாலாடையை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு ஜில் வாட்டரில் போட்டு எடுத்து வெண்ணெயாக எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் போட்டு உருக்கியிருக்காங்க. நான் இந்த ப்ராசஸில் பண்ணலை. நான் டைரெக்டாகவே பேனில் போட்டதுனாண்டி இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் இது பார்த்திங்கன்னா நான் அந்த மெத்தடு செஞ்சதை விட இது எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. இது என்னோடய ஓன் அபிப்பிராயம். நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த பாருங்கள் மேலே எவ்வளோ நெய் வருதுன்னு பார்த்தீங்களா? நான் இந்த வடைச்சட்டி ஒரு 3/4 இருக்கிற வரைக்கும் நான் ஊற்றுனேன். ஆனால் நெய் வந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 1/4 தான் நெய் வந்தது. உருகி அந்த பால் ஆடை தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி 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 பவுல் மாதிரி ஆகி அது நல்லா ஒரு தனியாக ஒரு இதில் வந்தது. வேஸ்ட்டு மாதிரி இருந்தது. அதையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். நல்லா நெய் உருகி வர்ற டயத்தில் நம்ம முருங்கை இலை போட சொன்னாங்க. முருங்கை இலை போட்டால் அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும், நெய்யோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ நான் முருங்கை இலை பறித்து போட்டேன். நல்லா தான் இருந்தது. அந்த ஸ்மெல் அந்த காய்ச்சும் போதே அதோடய வாடை அழகாக நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. ஓகேங்களா? இதை பண்ணும்போது எங்கள் அம்மா தான் அந்த வார்த்தை சொன்னாங்க, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னதை வச்சு பார்த்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட அர்த்தம் என்னன்னு போய் பாருங்கள். நீர் சுருக்கினோடனே ரொம்ப கம்மியாக குடிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன விதம் வேறு மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேங்களா? நெய் டெய்லி நம்ம குடிக்கலாம். டெய்லி ஒரு 2 ஸ்பூன் குடித்து வாக்கிங் போகணும். ஒரு 1/2 ஹவர் வாக்கிங் போனாலே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவு வரும்னு சொன்னாங்க. ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெய்யை நம்ம ராவாகவே ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் அதோட இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கின் கேர் கிளாஸ் போட்டிருக்கேன்ல, அதில் இதை பற்றி சொல்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெய்யை எப்படி ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஓகேவா? கடைசி ஃபைனல் இப்படி தான் இருந்தது எனக்கு. இந்த மாதிரி திரண்டு நெய் மட்டும் தனியாக
அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சோம். இது ஆல்ரெடி அம்மா ஒரு தடவை பண்ண அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றி வச்சாங்க. நல்லா இருந்தது. ஆனால் நெய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாச்சும் ரூம் டெம்பரேச்சரில் விட்டதுக்கப்புறம் இந்த நெய்யோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்ததுன்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் கழித்து இதோட நெய் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்படி தான் இருந்தது. நெய் வந்து இப்படி தான் இருந்தது. மணலாக அழகாக இருந்தது. ஸ்மெல்லுமே செம்ம ஹெவி. நெய்யோட ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.